எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். 9K சப்ஸ் வந்துட்டோம். ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு அரட்டை ஸ்குவாட. எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய சப்போர்ட் தான். அதே ஜோர்ல வந்து இந்தியா வந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க ஒரு வழியா ஆஸ்திரேலியாவை. அந்த ஒயிட் வாஷ் நடக்கவில்லை. ஹர்ஷித் ராணா வந்து அந்த கிரீஸ் டப்பாவை எப்படி உதச்ச அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்ட நாள் இன்றைய நாள். எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து அந்த வேட்டையாடு விளையாட கமல் சொல்ற மாதிரி சின்ன பசங்களா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து சொன்ன நாள் இன்றைய நாள். அதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, அப்படிலாம் இருந்தாலும் சிலர் சொல்லலாம் என்ன இந்த ஒரு மேட்ச் அடிச்சிட்டா அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம முதலே சொல்லியிருந்தோம் டச் இல்லை. நான் ஞாயிறு குழம்பு மீன்லாம் உதாரணமா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா வந்துருச்சு. கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. 237 ஃபார் 1 38 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே என் போன் விழுகுது. சொல்லுங்க பாய்ஸ், இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பவுலிங் நல்லா போட்டோம். அவங்கள வந்து ஆக்சுவலா அரௌண்ட் 30 ஓவர்ஸ்க்கு அப்போ 160 இருந்துச்சு. கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம். பட் ஆனால் ஃபுல் பேக் பண்ணி அதுவும் எக்ஸ்ட்ரா விக்கெட்லாம் எடுத்துட்டு அது 237க்கு க்ளோஸ் பண்றது வந்து ஐ திங்க் இட் வாஸ் வெரி குட் பீட். கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதனால பவுலர்ஸ் க்ளோஸ் பண்ணோம். அக்ஷர் பட்டேல் வந்து ரொம்ப எக்கானமிக்கலா இருந்தாரு. ஹர்ஷித் ராணா வந்து 4 விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் குல்தீப் யாதவ் நல்லா போட்டாரு. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். கொஸ்டின் அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஸ்டின் வந்து கில் ஏன் சிராஜ் யூஸ் பண்ணல, ஏன் பிரசித் கிருஷ்ணாவும் இவரும் யூஸ் பண்ணாங்க லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அப்படின்றது அது கில்லுக்கு தான் தெரியும். மற்றபடி அதே மாதிரி பேட்டிங் வந்து கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் போத் பை ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. அவங்க வந்து தே நாட் லாஸ்ட் டச். கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாங்க பட் காட் இட் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் வெரி குட் இன்னிங்ஸ், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே அவங்க நாட் அவுட்டா வருவாங்கன்னு, அதாவது 4.5 ரன் சேஸ், அல்வா சாப்பிட்ற சேஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு 2 டாட் பால் ஆனாலும் அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பவர் பிளேயர்ல 2 லூஸ் பால் அடிச்சா போதும். அதுக்கப்புறம் கேப்ல புஷ் பண்ணிட்டு ஓடிடலாம். நின்னாலே ரன் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சு இதுல வந்து படிச்சு அவங்க இந்த ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருந்தவங்க. அதனால அது ரொம்ப ஈஸியான சேஸ் அவங்களுக்கு. பட் கிரெடிட் டு ஆல் குட் கிரிக்கெட் தே பிளேட். மட்டும் நீ என்ன நினைக்கிறேன்? இப்ப நம்ம யோசிப்போம் இன்னொரு 30 ரன் அடிச்சிருக்கலாமா, அவங்க அடிச்சிருந்தா விராட் கோலி செஞ்சுரி போட்டிருப்பாரு அப்படின்னு. பட் அதான் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா நான் பிரசித் கிருஷ்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு, அதெல்லாம் ஓகே. பட் ரொம்ப எராட்டிக்கா தான் போட்டாரு. கேட்ச் ஒரு ஐ திங்க் குல்தீப் பால்ல கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணாரு. அண்ட் இன்னொன்று வந்து செலெக்ஷன் கால் வந்து அஷ்தீப் ஏன் இது பண்ணாங்க அப்படின்றது ஒரு நம்ம இது பண்ணோம். அஷ்தீப் பதில் ஏன் பிரசித் கிருஷ்ணாக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு பண்ணாங்களா, அது இல்லை சிராஜை கூட ரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிராஜ் இன்னும் ஒர்க் லோட் அதிகம். அஷ்தீப் போய் அவர் வந்து ஸ்குவாடா போறாரு, அவர் கம்மியாக தான் விளாட்றாரு. இல்லை அவரு ஓகே, அவரை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் நியூ பால் அஷித் ராணா போடணும்னு அது மாதிரி பிளான் பண்ணுறாங்களா எதுக்காகன்னு தெரில. அது ஒரு செலெக்ஷன் கால் தான். டாப் 3ல இப்போதைக்கு பார்த்தா ஹையஸ்ட் கம்மியாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்குது ஆக்சுவலாக கில்லு தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபாரின் கண்ட்ரீஸில் பெருசாக அவர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல ஒன் டேல. போன வேர்ல்ட் கப்பும் ஆக்சுவலாக பயங்கர வரும்போது வேர்ல்ட் கப் 2020 இல்லை, ஒன் டே வேர்ல்ட் கப் வரும்போது பயங்கர ஃபார்மில் வந்தார். அப்புறம் ஐ திங்க் டெங்கு அதெல்லாம் வந்து போன வேர்ல்ட் கப் பூரா அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஒரு மேட்ச் அடிச்சாரு, அப்புறம் அடிக்கவே இல்லை. அதான் அடிக்கல. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிறது அது இன்னும் கொஞ்சம் கேப்டன்சி ஆகி மேபி அதனாலயா இல்லை ஜென்ரலாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ பழைய பேஷண்ட் ஹர்ஷித் ராணாவை டிஸ்சார்ஜ் பண்றீங்க, புது பேஷண்ட் சுப்மன் கில்ல அட்மிட் பண்றீங்க. இல்ல சரி, அவர் ஆப்வியஸ்லி இங்கிலாந்துல வந்து அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண டெஸ்ட் மேட்ச்ல அதை சொல்லல. பட் சைனா கண்ட்ரீஸ்ல ஒன் டேல வந்து அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே கொடுமையா தான் இருக்கு. இந்த சீரீஸ்லயுமே 3மே வந்து 2 மேட்ச் ஸ்டார்ட் வந்து ஒரு மேட்ச் ஓகே லெக் சைட்ல அது அன்பார்ச்சுனேட் டிஸ்மிசல் சொல்லலாம். மற்ற இந்த பால் ஆக்சுவலா ரொம்ப நல்ல பால். ஏசில்வுட் ரொம்ப ஆப்வியஸ்லி நல்லா போட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுவும் கொஞ்சம் தெரியல என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டுக்கு வரல, திரும்பி ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்ப்போம். கேஎல் ராகுலோட கீப்பிங் வந்து இட்ஸ் டிசப்பாயின்மெண்ட் இந்த மேட்ச். போன மேட்ச்லாம் ஓகே டீசெண்டா தான் பண்ணாரு. இந்த மேட்ச் நிறைய கேட்ச், நிறைய தடுத்திருக்க வேண்டிய பால்ஸ். நிறைய கேட்ச் விட்டாங்களே. பிரசீத் கூட ஒரு கேட்ச் விட்டாரு. லாங் ஆன்ல எதுக்கு பிரசீத் நிக்க வைக்கிறாங்க? இப்போ இதை சொல்லு, நீங்க ஒரு கேட்ச் விட்டதை பத்தி சொல்லு. அதுக்கப்புறம் கேப்டன்சி அண்ட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் சேஞ்சஸ்க்கு வரலாம். கேட்ச் விட்டு தான் பிரசித் கிருஷ்ணா கேட்ச் விட்டு ஒரு கேட்ச் நல்லா பிடிச்சாரு ஃபர்ஸ்ட் விக்கெட். பட் அது கொஞ்சம் ஈஸியா கேட்ச் தான். லாங் ஆஃப்ல ஏன் நிக்க வச்சாங்கன்னு தெரியல. அது ஒரு அலெக்ஸ் கேரியா லாங் ஆன் ப்ராபபிலி லாங் ஆன்ல தான் அலெக்ஸ் கேரி தான். கேஎல் ராகுலும் கொஞ்சம் கேட்ச்ன்றத விட ஜென்ரலா வர லைக் டிராப் பண்றது, பால் கலெக்ட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை.
இப்போ சவுத் ஆப்பிரிக்காலையும் பண்ணணும்னா கஷ்டம் தான். பட் ஆனா வேற வழி இல்லை, அவரை டிராப்பும் பண்ண முடியாது, வேற யாரும் கொண்டும் வர முடியாது. பண்ணா பந்து தான் வரணும் அந்த ஸ்பாட்டுக்கு. பட் கேஎல் ராகுல் இஸ் பெட்டர் ஃபிட் அந்த நம்பர் இதுல கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ஏதாவது ரெண்டு இல்ல, இதுக்கும் அந்த விளையாடுவாரு. ஸ்பாட்டுக்கு நான் சொல்றேன், கம்பெடிட்டர்னா அது மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. ஜூரல் அவ்வளவுதான். பட் கேஎல் ராகுல் இஸ். முதலாளி ஏதோ சொல்ல வந்தாரு. இல்ல அதான் அவங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து இன்னைக்கு போன தடவை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல, இந்த தடவை இன்னைக்கு 10 ஓவர் ஆன் த ட்ராட் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. இவர் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ரென்ஷாவும் இருந்தாங்க, கேரி நிறைய நிறைய லெஃப்ட் பால் ஹேண்ட் ஆடினாங்க இருந்தாங்க. ரென்ஷாவும். அவர் அவர் கண்ட்ரோல் பண்ண ரன்ஸ், அதனால ஐ திங்க் விக்கெட் சொல்றது அது ஒரு மெயின் காரணம். பட் இவர் வந்து சிராஜ் ப்ராப்ளம் யூஸ் பண்ணாது மேபி தெரில. லாஸ்ட் போன மேட்ச் பார்த்தா வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாருமே வந்து ரோஹித் சர்மா வந்து அட்வைஸ் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் அது இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா இன்வால்வ் ஆகல இந்த மேட்ச்ல. அதுல ஏதாவது இது இருக்கான்னு எனக்கு தெரியல. அது மேபி அவங்க பேசிட்டாங்களா ஜெயிச்சாங்கறியா? அப்படியும் சொல்லலாம். இல்ல மேபி பால் பழசாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஓல்டர் பால் ஹிட் த டெக் பவுன்ஸ் போடுங்க, அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து பிரசீத் கிருஷ்ணாவும் ஆஷித் ராணாவும் நினைச்சிருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இந்த நியூ பால் செகண்ட் பால் ஓல்ட் பால் யூஸ் பண்றதுனால ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங் அதெல்லாம் இது பண்ணலாம். பட் அதான் ஹிட் த பால் ஓல்ட் பாலை கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணா அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல, அதுக்காக இருக்கலாம் அது ரீசன். எனிவே ஹர்ஷித் ராணா வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு போன மேட்ச் ஒரு 20 அடிச்சாரு, இந்த தடவை 4 விக்கெட் எடுத்துட்டாரு. கொஞ்ச நாளைக்கு கேள்வி வந்து நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த ஓடிஐ சீரீஸ்க்கு கண்டிப்பா இருப்பாரு. ஆக்சுவலா நல்லா போட்டாரு அப்படி சொல்லலாம். நியூ பால்ல வந்து கொஞ்சம் ரன்ஸ் போனாலுமே ஹி போல் ரியலி வெல். அதுதான் 4 விக்கெட் எடுத்தாருன்றதுக்காக கடைசியா வந்து ஹேசல்வுட் விக்கெட் பயங்கரமா எடுத்துட்டு அப்புறம் யார் இன்னொருத்தர் விக்கெட் ஜாம்பா விக்கெட் பயங்கரமா எடுத்தாருன்றதுக்காக ஒரு 4 விக்கெட் எடுத்தாருன்னு இது பண்ணல. பட் நல்லா போட்டாரு, அதனால விட்டுலாம் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த 2 விக்கெட் வந்து ஓகே, கடைசியில ஒரு இது 4 விக்கெட் ஹால்ன்றது பெட்டரா இருக்கு. பட் ஹி போல் ரியலி வெல். அதான் அடுத்து இந்த இன்னிங்ஸ் நம்ம கோலி சொன்னோம், அவங்க டச் இல்ல, அதனால இப்ப டச் வந்துட்டாரு, மீன் கோப் நல்லா இருந்துச்சுன்னா. பட் இப்ப வந்து நம்ம இன்னும் வந்து எத்தனை மேட்ச் விளையாடுறோம்னா ஐ திங்க் இங்கிலாண்டோட 3, நியூசிலாண்டோட 3 நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்காவா இன்னும் ஒரு 9 மேட்ச் 9 ஒன் டேஸ் தான் விளையாடுறோம். ஸோ அவங்க வந்து இப்ப சொல்ற மாதிரி பார்த்தா டொமஸ்டிக் விளையாடுறது பெட்டர்னு தான் தோணுது. நம்ம கூட அவங்க கூட சும்மா ஒரு மேட்ச் விளையாட்டு விட்டுலாம மேபி இன்னொரு ஃபார்மேட் விளையாடிருந்தா தேவையில்ல. பட் தி இஸ் ஒன்லி பிளேயிங் வாட் ஒன் டே மேட்ச் மட்டும் தான். வந்து ஃபார்மேட் விளையாடலன்னா ஹி ஹேஸ் டு பீ இன் டச். இந்த வருஷம் விஜயசாரையும் ஆடணும், அடுத்த வருஷம் விஜயசாரையும் ஆடணும். அப்பதான் அந்த 2022 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி கரெக்டா இருக்கும். ஐபிஎல் ஒன்னு விளையாடுவாங்க, சோ அது ஒரு நல்ல ஐபிஎல் ஆடுவாங்க. பட் விஜயசாய் தானே அந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி கரெக்டா வரும் உங்களுக்கு. இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டாருல, செகண்ட் சங்கர்கரா ஓவர்டேக் பண்ணாரு, செகண்ட் ஹையஸ்ட் ஓடி ரன்ஸ் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஓடிஐஸ். டெண்டுல்கர் வந்து 18,000, இவர் 14,000 ஆடு இன்னைக்கு செகண்ட். பட் இந்த ரெக்கார்டு டெண்டுல்கர் ரெக்கார்டையோ இவர் ரெக்கார்டையோ யாரும் பீட் பண்ண முடியுமா அப்படின்றது unless there's a resurgence of ODIs unlikely. அதான் டாப் 5 யாருமே வர முடியாது, அவ்வளவுதான். சங்ககரா ஐ திங்க் யார் ஜெயவர்தனே ஐ திங்க் ரோஹித் சர்மாவே 11,000 இருக்காரு. அதான் டாப் 5 பீட் பண்றது கஷ்டம். இதுக்கு மேல ஒன் டேல யாரும் வந்து பண்ற மாதிரி தெரியல. சரி, அன்னைக்கு ஒரு மீம் போட்டீங்க, இப்ப எடிட்டர் நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த தண்ணிக்குள்ள வச்சு குழந்தைய வச்சுட்டு இருக்கு ஸ்கெலிட்டன்னு, இதையும் நோட் பண்ணிக்கங்க. முதலாளி, நீங்க வந்து அந்த காதலர் தினம் படம் பார்த்திருக்கீங்களா? அது முதல் சீன் வந்து ஒரு பெரிய மீம் மெட்டீரியல். மணிவண்ணன் வந்து ஏன்பா இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னா அப்படியே சோகமா குணால் திரும்பி பாப்பாரு தெரியுமா, ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டு. மட்டும் நீ பாத்திருக்கீங்கன்னு தெரியல, அது ஒரு செம மீம் அது. அந்த ப்ளூ சட்டை போட்ட சோகமான குணால் தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அதே மாதிரி பாக்கிறதுக்கு. ஆமா, அன்பார்ச்சுனேட். பட் இதுக்கப்புறம் வந்து அவர் டிராவலரா தான் போவாரு, போய் பார்த்துட்டு சவுத் ஆப்பிரிக்கன் சஃபாரி என்ஜாய் பண்ணிட்டு ஜோனஸ்பர்க்லாம் பார்த்துட்டு தான் வருவாரு. க்ரூகர் நேஷனல் பார்க்லாம் பார்த்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது இட்ஸ் ஹார்ட் லக் தான் அவருக்கு. இந்த இன்னைக்கு மேட்சுக்கு வந்து நேற்று ஆக்சுவலா நிறைய பேர் வந்து கிளப்பி விட்டாங்க. கில்லு வந்து இன்னைக்கு ரெஸ்ட் பண்றாங்க, ஸ்ரேயாஸ் கேப்டனா இருக்காரு, ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ண போறாருன்னு கிளப்பி விட்டாங்களா? ஹோட்டலுக்கு போயிட்டாரு ரோஹித் சர்மா, இவர்கிட்ட அட்வைஸ் போய் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அதனால வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்து தான் இருக்கும். பட் இப்போ சான்ஸ், ஆனா இப்படி
விளையாடாமே இருந்துட்டு அவர் என்ன ரஞ்சி ட்ரோஃபி ஆடல, இந்தியா ஏக்கு ஆடல, T20 இன்டர்நேஷனலும் ஆடல, ஓடிஐயும் ஆடல. அடுத்து நீங்க விராட் கோலி வந்து ஒரு ஃபார்மேட்டை மட்டும் தான் ஆடுறேன்னு சொல்றீங்க. இவர் எல்லா ஃபார்மேட்லயும் டீம்ல இருக்காரே தவிர எந்த ஃபார்மேட்லயும் ஆடல, டெஸ்ட்டை தவிர ஆடல. ஒரு டீம் கூட இருந்தாலே ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கும். மேட்ச் பிராக்டிஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் டீமோட இருந்து பிராக்டிஸ் பண்றது இருக்கலாம். அது விளையாடிட்டு தான் இருக்காரு. டெஸ்ட் விளையாடுறாரு, ஐபிஎல் விளையாடுறாரு, இதுல இருக்காரு. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஐ திங்க் 2027 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் சான்ஸ் கிடைக்குமா? அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இன் லைன்னு சொல்றீங்க இப்போதைக்கு. அந்த கேப்ல வேற யாராவது ஒரு ஸ்டார் வரலாம், இல்ல வேற கோச் வந்து வேற யாராவது ப்ரிஃபர் பண்ணலாம். திடீர்னு நீங்க அபிஷேக் சர்மா மாதிரி ஒருத்தர் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம். நேரா கோச்சா வந்து இல்ல நான் சாய் சுதர்ஷன் தான் எடுப்பேன், அவரும் கில்லும் ஓப்பனிங் அப்படின்ட்டாருன்னா அவ்வளவுதான் அன்வர். அவ்வளவுதான் அன்வர். அப்ப ஏதோ என் பிள்ளைன்றனால ரங்கசாமியை விட்டாங்க. அப்ப அன்வர் ஏதோ குஜராத் டைட்டன்ஸ் காட்டினாரு, சுப்மன் கில்ல விட்டாங்க. அப்ப இவரு அவ்வளவுதாங்கிற மாதிரி தான் ஆகும். அப்புறம் பாப்போம். ஆனா பட் ஹார்ட் லக் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பட் வென்எவர் தேர் இஸ் an opportunity போஸ்ட் ரோஹித் அண்ட் கோலி, அது எப்பன்றது அவங்க தான் டிசைட் பண்ணும். பட் போஸ்ட் தெம் இப்ப இன்ஜுரி நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். இன்ஜுரி யாராவது ஆச்சுன்னா உள்ள வரலாம். இப்ப நம்ம ஊர் நிதிஷ் ரெட்டி சொன்னோம், அவர் வந்து பவுலிங்கும் போட்டு இதுவும் பண்ணோம்னா கஷ்டம். அதுவும் வந்து அவர் இன்ஜுரி வந்து மோஸ்ட்லி எல்லாமே குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அந்த இன்ஜுரி தான் ஆயிட்டு இருக்குன்னு அவரு நம்ம வாய் வச்ச நேரம் வந்துட்டாரு வெளியே அவரு. அந்த மாதிரி இன்னொரு தடவை ஆயிடுச்சீங்கன்னா ஜெய்ஸ்வால் உள்ள வந்துருவாரு. இல்ல எப்ப வர்றாரோ ஜெய்ஸ்வால் உள்ள வரட்டும். ஆனா அந்த டைம்ல அவர் ஃபர்ஸ்ட் இன் கியூவா வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இப்போ ஒன் டே ரெக்கார்ட்ஸ் ஓகே. இப்போ T20 ரெக்கார்ட்ஸ்லாம் இப்போ யார் பிரேக் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல? நம்பர் ஆஃப் ரன்ஸ் இப்பதான் வந்து ரன்னதே இது பண்றது இல்லையே, வால்யூம் ஆஃப் ரன்ஸே வேணாங்கிறாங்களே. 11 பேர் அடிக்கணும் இருக்கா ரோஹித் சர்மா. நீ 180 அடிக்கிறேன்னா 3 பேட்டர் சேர்த்து ஒரு 2 பேர் ஒரு 60 70 அப்படின்னு வராம எல்லாரும் 30 ஒரு 6 பேர் அடிக்கிற மாதிரி தானே வருது. ரோஹித் சர்மா ரெக்கார்டை பிரேக் பண்ண போற பேட்ஸ்மேன் வந்து இப்பதான் செலக்ட் பண்ணிருக்காங்க டீம்ல. யாரு? பாபர் அசாம். 3 ரன் தான் பின்னாடி இருக்காரு. அவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தேர்ட் இருக்கிறவங்க. சரி, கூப்பர் கனோலி அவர் வந்து பெரிய ஐபிஎல் டீல் கிடைக்கும்னு சொல்றாங்க. நல்ல ஹேட் a good series, understandable. He brings in a lot of value. Bowling he can chip in couple of overs. பேட்டிங்கும் thrives under pressure, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டரும் கூட, இந்த மாதிரி இந்த குளிக்கிற கேமராவை பிடிக்கிற மாதிரி. ஸோ அதனால அவருக்கும் நல்ல ஐபிஎல் டீல் கிடைக்குமா சொல்லுங்க. அவர் கிட்டத்தட்ட ஜேக்கப் பெத்தல் மாதிரி, பட் லோவர் ஆர்டர்ல கொஞ்சம் ஆடுவாரு. அப்ப ஒழுங்கா வராதுன்றீங்க. சான்ஸ் இப்ப கிடைச்சாலும் இப்போதைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எந்த டீமுக்கு வருவாருன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படி ஆல்ரவுண்டர்னா மேக்ஸ்வெல் பதிலாக பஞ்சாப் தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவர் ஃபிட் ஆவார எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக அவங்க வந்து மிச்சோனோடய கண்டினியூ பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ மேபி ஒரு பேக்கப்பா வச்சு இவங்க யாராவது பேஸ்ல கிடைக்குது வச்சுக்கலாம், சீசனுக்கு ரீடைன் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை பண்ணலான்ற மாதிரி யாராவது ட்ரை பண்ணலாம். இல்ல KKR அவங்க தான் எல்லாத்துக்கும் வலை வீசிட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒன்று வலை வீசிதான் வீசி பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி ஒரு டீம், ஜிடி மாதிரி ஒரு டீம், ரஷீத் கான் மாதிரி ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டு கூப்பர் கனோலி உள்ள வரலாமா மட்டும் என்ன நினைக்கிறத பத்தி? ஏற்கனவே அவங்க சாய் கிஷோர் அதே இதுதான் கிட்டத்தட்ட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட போறது இல்ல. வெறும் பேட்ஸ்மேனா அவர் எடுப்பாங்களான்னா அவர் அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல எதுவும் விளையாடல டொமஸ்டிக்லயும். அதனால ஐ டோன்ட் திங்க் சோ. அவருக்கு ஒரே சான்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா பாண்டிங் இருக்காருன்றதுக்காக. பாண்டிங் தான் வச்சு சும்மா எல்லா ஆஸ்திரேலியனும் வாங்கி போடுறாரு. அப்படி போட்டா உண்டே தவிர ஐ டோன்ட் திங்க். ஏன் இந்த தீக்ஷன் ஆவரா ரிலீஸ் பண்ணா அந்த பேட்டிங் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட், ராஜஸ்தானோட ஆல்ரவுண்டர் பசில இந்த கானலி சால்வ் பண்ண மாட்டாரா? பட் அவங்களுக்கு வந்து 4 ஓவர் போடுற ஆல்ரவுண்டர் வேணும். இவரை வச்சு 4 ஓவர் போடுவாங்களா ஐபிஎல்ல? வாய்ப்பில்லை தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய பவுலர் இன்னும் அவர் ஆகலையே. சரி, ஓகே, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ரஞ்சி டிராஃபி அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு வந்து வச்சு இன்னைக்கு கிழிச்சு விட்டாங்க. நாகாலாந்து மேல வந்து கத்துக்கிட்ட மொத்த விதையும் இறக்கிட்டாங்க. போன மேட்சோட மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வந்து இன்னைக்கு தீர்த்துட்டாங்க. 399 ஃபார் 2. விமல்குமார் சம்மாடி 189. அவர் நல்ல பிளேயர், திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆடுவாரு, நான் பார்ப்பேன் டிஎன்பிஎல்ல, செம பிளேயரு. ரஞ்சிலையும் அவருக்கு பாவம் சான்ஸ் கிடைக்கல. நிறைய மேட்ச் டிராப் பண்ணாங்க. போன தடவை முக்கியமான மேட்ச்லாம் டிராப் பண்ணாங்க அவரை. அவரு இந்த பூபதினு ஒருத்தர் பாரு, இவங்களாம் நல்ல பிளேயர்ஸ்.
விமல்குமார் இன்னைக்கு அடிச்சிட்டாரு 189 செம்மடி அடிச்சிட்டாரு. பிரதோஷ் ரஞ்சன் பால் 156 திருப்பூர் பையன் தான். நான் திருப்பூர்ல இருக்கும்போது அவரோட நெட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். செம்ம பிளேயர் அவரும். அவர் போட்டாரு, போட்டு முதல் பாலே நான் போல்ட் ஆயிருக்கேன். சும்மா பார்ட் டைம் மாதிரி தான் போட்டாரு. அவர் மேட்ச்லாம் இன்னைக்கு போடல. பட் 156 இன்னைக்கு அவரும் செம்ம இன்னிங்ஸ். ஆண்ட்ரே சித்தார்த் இப்போ தான் உள்ள வந்திருக்காரு. பார்ப்போம் நாகாலாண்டோட எப்படி பண்றாங்கன்னு. ஆர்பி சிங் செலக்டர் வேற இன்னைக்கு நிறைய வென்யூஸ்க்குலாம் போய் பார்த்துருக்காரா மேட்சை. வேற என்ன ரஞ்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு மேட்ச், இன்னைக்கு நடந்த ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் பத்தி? ஹேட்ரிக் எடுத்திருக்காரு, அது ஆமா. ஒரு நோட்டபிள். ஸோ ஐ திங்க் 2 மேட்ச் தான் ஏதோ லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி திருப்பி ஷார்ட் ஆஃப் கவரேஜ் எல்லாம் அப்டேட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. மற்றபடி பெருசா ஒன்றும் ஃபாலோ பண்ணல, ஏன்னா இந்த மேட்ச் சைமல்டேனியஸா ஓடிட்டு இருந்துச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிட்டு இருந்துச்சு. அருண் நாயர் பேட்டிங் பா 86 நாட் அவுட். கேக்வாட் செஞ்சுரி. அதெல்லாம் இவர் பார்த்தாரா? ஆர்பி சிங் பார்த்தாரா? ஆஹா, ஆர்பி சிங் வந்து அந்த மேட்சுக்கு போல. அர்ஜுன் டெண்டுல்கர் 3 விக்கெட். கோவா விளையாடுறாரு இப்ப இந்த வாட்டி. போனதே கோவாக்கு போயிடல, போன சீசன் ஆமா நினைக்கிறேன் போனாரு. இதுல வந்து கருண் நாயர் அடிச்சிட்டாரு, நல்லா அடிச்சாரு. ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு 48. அகர்வால் அடிக்கல, கேப்டன் மயங்க் அகர்வால் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி ரன் அடிக்கல பெருசா. ஸோ இது வந்து 313 ஆல் அவுட். அதுல கேக்வாட் செஞ்சுரி அப்படிதானடா மகாராஷ்டிரா? ஆமா 116. பஞ்சாப் இன்னைக்கும் அப்படிதான் 240 அவங்க வந்து பஞ்சாப் ஒயிட் பால் கேம் வந்து வேற லெவல்ல இருக்கு. பட் ரஞ்சியில வந்து அவங்க கண்டினியூங் தேர் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஹர்னூர் சிங் அவர் மட்டும் செஞ்சுரி 126. மற்ற யாரும் வந்து எடுத்துட்டாங்க. போன மேட்ச் டிராப் பண்ணாங்களாம், இன்ஜுரிலாம் இல்லையா, ஜஸ்ட் டிராப்டுன்னு தான் சொன்னாங்க. ஸோ அவர் திரும்ப வந்து பட் ஆனால் வந்து ஐ திங்க் ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணல பெருசா. ஸோ அதுதான் பாப்பா இன்னும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் போய் ஸ்கவுட் பண்றாங்க, ரஞ்சியில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கடைசியில் எப்படியோ ஐபிஎல் எடுக்கிறவங்கள டீம்ல டிராப் பண்ணிடுறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பிரப்சிம்ரன், உதயசாகரன், அன்மோல் பிரீத், நமந்தீர் யாருமே அடிக்கல இன்னைக்கு. ரமன்தீப் சுத்தமா அடிக்கவே இல்லை. இவர் பாபா பரிசித்து இப்ப அங்க போயிட்டாரு இந்த சீசனுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரளா விளையாடிட்டு இருக்காரு இந்த வாட்டி பாபா பரிசித். சான்ஸ் கிடைக்கிறது மூவ் பண்றாங்க. அதான் இன்னைக்கு இந்த ஆக்சுவலா சாய் கிஷோர் வந்து அடுத்த மேட்ச்சுக்கு தான் வந்து கேப்டனா திருப்பி வரதா இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. பட் போன பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பரவாயில்ல, ஒரு மேட்ச் முன்னாடியே ஆரம்பின்னு சொல்லி அவர் இந்த மேட்ச் இறக்கி விட்டாங்க களத்துக்குள்ள. ஸோ பார்ப்போம் அவர் எப்போ ஃபீல் இருக்கிறாரோ அப்போதான் என்ன சேஞ்சஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதான் இப்போதைக்கு அவ்வளோதான். இந்தியா வந்து ஜெயிச்சதை பார்த்தோம். ஹர்ஷித் ராணா, ரோஹித் சர்மா, விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பற்றி பார்த்தோம். அப்படியே வந்து கொஞ்சம் ஐபிஎல்லையும் டச் பண்ணோம். ரஞ்சி ஒரு ரவுண்ட் அப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ் நீங்கள் இதை பற்றி. அதே மாதிரி எங்களுடைய அந்த 50th கமெண்ட்டுக்கு பிரியாணி உண்டு. 9Kக்கு ரொம்ப நன்றி பாய்ஸ். நீங்கள் சொல்கிறது சொன்னீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி மூடிடலாம். Thank you all for supporting us. We'll be back with further videos. We'll keep you posted. Signing off your artist. Bye.